அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சூரத்துல் வாக்கியா. இந்த சூரா கியாமத்துடைய நிகழ்வுகள் நிறைந்ததாக இந்த சூரா இருக்குது. அதனால் இந்த சூறாவை வாக்கியா என்று சொல்கிறாங்க. யார் முன்னோர்கள் செய்தியை படிக்க விரும்புகிறார்களோ பின்னோர்கள் செய்திகளையும் சொர்க்கவாதிகளின் செய்திகளையும் நரகவாதிகளின் செய்திகளையும் உலகத்தோட செய்திகளையும் மறுமையோட செய்திகளையும் அறிய விரும்புகிறார்களோ அவர் சூரத்துல் வாக்கியாவை ஓதட்டும். இந்த சூரா 96 ஆயத்துகள் கொண்டது. குர்ஆனிலே 3 சூறாக்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ரஹ்மான், 3வது சூரத்துல் இன்சான். இந்த 3 சூறாக்களில் தான் அதிகமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வர்ணிக்கிறான். அதனால் ஒரு நன்மாராயம் மக்களுக்கு தேவை. மக்களை ஆசை ஊட்டும் போது தான் மக்கள் நன்மைகளை செய்வார்கள். இந்த சூறாக்குள்ள உள்ளடக்கம் என்ன, அதாவது இந்த சூறாக்குள்ள என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்? இந்த சூறாவை 3ஆக பிரிக்கலாம். முதலாவது 1லேருந்து 56வது ஆயத்து வரைக்கும், அதாவது கியாமத்து நாள் நடந்தே தீரும், எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு நாள் அன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அபாயகரமான நிகழ்வுகள் என்னென்னங்கிறதையும் நமக்கு விளக்குறான். இது முதல் ஆயத்துலேருந்து 56வது ஆயத்து வரைக்கும் சொல்லியிருக்கான். பிறகு 57வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் கியாமத்து நாளில் எழுப்பாட்டுவான் என்பதையும் 4 ஆதாரங்களை வைத்து அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். மூன்றாவதாக 83வது ஆயத்திலிருந்து 96வது ஆயத்து வரைக்கும் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் எவ்வாறு அமைய போகுது, அதாவது சக்கராத். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதனோடு அல்லாஹ் சவாலை முன்வைக்கிறான். நான் உன்னது உயிரை தொண்டைக்குழிக்குள் எடுத்து வந்து விட்டேன், உன்னால் முடியுமானால் உன் உடம்புக்குள் இழுத்துவிடு என்று அல்லாஹ் சவாலை முன்வைத்து 3 வகையான சக்கராத்துகளை சொல்லி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவை அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்ததாக சூறாவுடைய சிறப்பு என்ன பார்க்கலாம். சூரத்துல் வாக்கியாவுக்கு உலமாக்கள் 6 சிறப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது சிறப்பு, ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஃபஜ்ர் தொழுகையில் ஓதுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடி நரைத்திருப்பதை பார்த்தார்கள். நபியுடைய முதலாக நரைத்த முடி இந்த முடி அனஃபா என்று சொல்வாங்க. அதாவது உதட்டுக்கு கீழ் இருக்கும் சின்ன தாடி. இதற்கு அரபியில் அனஃபா என்பதும் இந்த முடியும் அப்புறம் 3 இடத்துல ஒரு முடி, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக நரைத்த முடிகளாகும். இந்த 3 முடியோட நிறைய பார்த்ததோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், முடி நரைத்து விட்டதே? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 சூறாக்களுடைய பேர்கள் சொன்னார்கள். இந்த சூறாக்கள் தான் எனது முடியை நரைக்க வைத்தது. முதலாவது என்ன சூரா? சூரத்துல் ஹூத். 2வது என்ன சூரா? இந்த சூரா சூரத்துல் வாக்கியா. 3வது என்ன சூரானா சூரத்துல் முர்சலாத். 4வது அன்மயத்தசாலுன். 5வது சூரா இத ஷம்சுக்கு. இந்த 5 சூறாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடியவே நரைக்க வச்சுச்சு. 3வது சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளில் சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் நூஹ் இந்த 2 சூறாவையும் சேர்த்து ஓதுவார்கள். 4வது சிறப்பு என்னன்னா, யார் 3 இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவாரோ ஒரு நாளும் அவருக்கு ஏழ்மை வராது. சில உலமாக்கள் இந்த ஹதீஸை வாயிஃப் என்று சொல்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் ஆனால் நம்ம குர்ஆனை ஓதுவது சிறப்பு தான். 5வது சிறப்பு என்னன்னா,
இந்த சூரத்தோட பேரே செல்வத்தோட சூரா. உங்கள் பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை படிக்க கொடுங்கள். 6வது, அப்துல்லா மசூதுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனைவி கணவனுக்கு சதகா கொடுக்க இயலுமா? அதற்கு நபி கேட்டார்கள், யார் வந்திருக்கீங்க ஜைனப்? எந்த ஜைனப்? அதற்கு சொன்னாங்க, அப்துல்லா மசூதுடைய மனைவி ஜைனப். அதற்கு நபி சொன்னாங்க, உங்களுக்கு சதக்காவுடைய 2 நன்மைகள் கிடைக்கும், சதக்கா கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய் விசாரிக்க போனார்கள். ஏதாச்சும் சொல்கிறீங்களான்னா, அதுக்கு அவங்க சக்ராத்தில் இருந்தவர் சொன்னார், எனக்கு என் பாவத்தை நினைக்கும் போது தான் பயமாக இருக்குன்னு. அப்புறம் வேறு ஏதாச்சும் சொல்கிறீங்களா, ஏதாச்சும் உதவி செய்யிட்டான்னு அவர் கேட்டார். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொடைகள் தரவான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், தேவையில்லை அப்படின்னு. அது பெண் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுமே என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், என் பெண் பிள்ளைங்களுக்கு ஏழ்மை வரும்னு நீங்கள் பயப்படுறீங்களா? நான் என் பெண் பிள்ளைங்களை ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓத சொல்லி கட்டளையிட்டிருக்கிறேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறதை கேட்டிருக்கேன். யார் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் ஏழ்மை வராது. இந்த 6 சிறப்புகளும் சூரத்துல் வாக்கியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சூறாவை ஓதி பயன்பெறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅதிஹா காதிபா ஹாஃபிலத்துர் ராஃபியா. இதா ருஜ்ஜத்தில் அர்ளு ரஜ்ஜன் வபுஷ்ஷத்தில் ஜிபாலு பஷ்ஷா ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா வகுன்தும் அஸ்வாஜன் ஸலாஸா ஃபஅஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா வஅஸ்ஹாபுல் மஷ்யமதி மா அஸ்ஹாபுல் மஷ்யமா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆখিরீன் அலா சுரூரின் மௌலூனா முத்தகீன் அலைஹா முதகாபிலீன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பிஅக்வாபின் வஅபாரிக் வகஅஸின் மின் மஈன் லா யுஸ்தவுன அன்ஹா வலா யுன்ஜிஃபூன் வஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன் வலஹ்மித் தைரின் மிம்மா யஸ்தஊன் வஹூருன் ஈன் கம்சாலில் லுலில் மக்னூன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅசீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா வஅஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சிதிரின் மஹ்லூதின் வதலஹின் மம்லூதின் வலில்லின் மம்தூத் வமாஇன் மஸ்கூப் வஃபாக்கிஹத்தின் கஸீரா லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ வஃபுருஷின் மர்ஃபூஆ இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன் உர்பன் அத்ராபன் லிஅஸ்ஹாபில் யமீன் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆখিরீன் வ அஸ்ஹாபுஸ் ஸிமார் மா அஸ்ஹாபுஸ் ஸிமார் ஃபீ ஸமூமின் வ ஹமீம் வலில்லின் மின் யஹ்மூம் லா பாரிதின் வலா கரீம் இன்னஹு கானூ கப்ல ذلك مترفين وكانوا يصرون على الحنث العليم وكانوا يقولون إذا متنا وكنا ترابا وعظاما أإنا لمبعوثون أو آباؤنا الأولون قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم
ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين نحن أهلكناكم فلولا تصدقون أفرأيتم ما تمنون أأنتم تخلقونه أم نحن الخالقون نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين ألا أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون ولقد علمتم النشأة الأولى فلولا تذكرون أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناهم حطاما فللتم تفكهون إنا لمحرمون بل نحن محرومون أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه زاجا فلولا تشكرون أفرأيتم النار التي تورون أأنتم أنشأتم شجرتها أم نحن المنشئون نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين فسبح باسم ربك العليم فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون العليم إنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسخ إلا المطهرون تنزيل من رب العالمين أفبهذا الحديث أنتم مدهنون وتزعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلق وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين فروح وريحان وجنات النعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتسلية الجحيم إن هذا لهو الحق اليقين فسبح باسم ربك العليم.